வந்துட்டோங்க ஆக்ரா ஃபோர்ட், ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் விக்கி என் தம்பி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்லியில் இருக்கோங்க. டெல்லியில் ஆக்ரா, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்ராவில் இருக்கிறோம். ஆக்ரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இந்திய வரலாற்றில். இங்கே வந்து ஒரு தலைநகராக வந்து இது செயல்பட்டு இருக்குது. இங்கே நிறைய மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோர்ட், ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற கோயில்கள், அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இந்த ஒரு காணொலியில் இந்த ஆக்ரா ஃபோர்ட் பற்றியான விவரங்கள் நிறைய இருக்க போது, வாங்க போகலாம். ஆக்ரா ஃபோர்ட் இந்தியாவில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லணுங்க. இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்னு யுனெஸ்கோ 1983 அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஃபோர்ட்டில் தாங்க எல்லா முந்தைய முகல் ஆட்சியாளர்களும் அரசர்களும் தங்கியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இந்த ஒரு இடத்துக்கு பாதல்கார் அப்படின்னு முந்தைய காலகட்டத்தில் பேர் இருந்திருக்கு. இந்த இடத்த 15ஆம் நூற்றாண்டுல கஸ்னவி கைப்பற்றி இருக்காரு. அதன் பிறகு ரச்சபுத்திரர்கள் இந்த இடத்த கைப்பற்றியிருக்காங்க. சிக்கந்தர் லோடி இந்த இடத்த தலைநகரா அறிவிச்சிருக்காரு. டெல்லியில இருந்து அவர் இங்க வந்து சில கட்டிடங்களை கட்டி இந்த இடத்த தலைநகரா அறிவிச்சிருக்காரு. அதன் பிறகு பானிபட் போர் நடைபெறுது. அதன் பிறகுதான் இங்க முகல் வராங்க. ஹுமாயூன் 1530 முடிசூட்டப்பட்டிருக்காரு. இந்த இடத்துல அக்பர் ஆட்சி காலத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க இருக்கிற இந்த கட்டிடங்கள் செங்கற்கள்னால கட்டப்பட்டிருக்கு. அக்பர் என்ன பண்றாருன்னா, அந்த செங்கற்களை அகற்றிட்டு இங்க சிவப்பு மணற்கற்களை கொண்டு இந்த கோட்டையை கட்டுறாருங்க. 1565 73 வரை 8 ஆண்டுகள்ல இதை கட்டி முடிக்கிறாரு. இந்த ஒரு கோட்டையில 500க்கும் மேற்பட்ட அற்புதமான கட்டிடங்கள் இருந்திருக்குங்க. அழகான கட்டிடங்கள். அக்பர் ஆட்சி காலத்துல ஷாஜகான் அவருடைய வெள்ளை மாளிகையை கட்டணுன்றதுக்காக இங்க அதுல கொஞ்சத்தை அழிச்சிருக்காரு. அதன் பிறகு அக்பர் ஆட்சி காலத்துல இருந்த அந்த கட்டிடங்கள்ல பிரிட்டிஷ் அரசும் நிறைய கட்டிடங்களை அழிச்சிருக்கு. அதற்கு காரணம் அவங்களுடைய படை தங்குறதுக்காக, அவங்களுடைய சோல்ஜர்ஸ் தங்குறதுக்காக இவங்க சில கட்டிடங்களை அவங்க அழிச்சிருக்காங்க. இப்போ 30 முகல் கட்டிடங்கள் தாங்க இருக்குது. அதையே நம்ம ரொம்ப பிரம்மாண்டமான விஷயமா பார்த்துட்ருக்கோம். அந்த 500ம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்கள் இந்த கோட்டை. அதை நினச்சி பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கோட்டையை முழுக்க பார்ப்போங்க. வந்துட்டோங்க. இதுதாங்க ஆக்ரா ஃபோர்ட். இது ஃபோர்ட் பார்க்கிங். கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்ட ஃபோர்ட் இது. ஃபஸ்ட்டு இங்கே ரஜபுத்திரர்கள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து லோடி அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முகலாயர்கள் காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஹுமாயூன் இங்கே தான் வந்து முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அக்பர் வந்து இது வந்து பிரிக்காக இருந்திருக்குங்க. அதாவது செங்கல்னால் கட்டப்பட்ட இடத்தை வந்து இந்த ரெட் சாண்ட்ஸ்டோன்னால் அது மேலே கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 94 ஏக்கர் பரப்பளவுங்க இந்த ஃபோர்ட். அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம உள்ளே போய் எல்லாமே பார்க்கலாம். இதுதாங்க என்ட்ரி. குதிரை வண்டிலாம் இருக்குது பாருங்கள். இதுதான் என்ட்ரி. போய் பார்க்கலாம் என்ட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது டிக்கெட் எடுக்க. லெட்ஸ் see. மக்கள்லாம் வெயிட்டிங் இயர். ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்ம
வந்து ஈஸியாக எடுத்துடலான்னு நினைக்கிறேன், ஆன்லைன்லேயே கூட. வாவ், சூப்பராக இருக்குங்க ஆர்கிடெக்சர். வந்துட்டோங்க ஆக்ரா ஃபோர்ட், ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. பிரம்மாண்டமாக இருக்குது, போகலாம் நம்ம. வாவ், இங்கே க்யூவில் நின்று நீங்கள் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணியும் டிக்கெட் வாங்கலாங்க. 2 வகையாக வாங்கலாம். இதில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கிட்டோம், இப்போ நம்ம போக போகிறோம் உள்ள. கைடு வேணுனாலும் கைடு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், அகழி இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோட்டைக்கு முன்னாடி கோட்டை வாசலில் வந்து இந்த நீர் போய் அதில் வந்து இந்த பாலம் வந்து மூடி திறக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் அகழின்னு சொல்லுவாங்க, பாதுகாப்புக்காக. கண்காணிப்பு கோபுரங்கள் இதெல்லாம். வாவ், செம்மையாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக. நிறைய இடங்கள் இந்த கோட்டையில் இருக்கு. ஓப்பனிங் டைம் சன்ரைஸ் டு சன்செட். புக்கிங் விண்டோ க்ளோஸ்ட் 15 minutes பிஃபோர் சன்செட். இப்போ அகழியில் தண்ணிலாம் இல்லைங்க. போகிறோங்க, இங்கே செக் பண்ணுவாங்க. ஃபுட்டு சில ஐட்டம்ஸ்லாம் நாட் அலோடிங்க. நம்ம போகலாம். நம்ம போனோங்க, போய் இந்த கோப்ரோவுக்கு இது வச்சுருந்தோம், அதாவது இந்த ஹோல்டர் வச்சுருந்தோம். அது வந்து ட்ரைபாடு மாதிரி இருக்கான். ட்ரைபாடு எந்த சைஸில் இருந்தாலும் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. எதுவுமே இங்கே அலௌடு. இங்கே காமெடி என்னன்னா, இங்கே உள்ள ஸ்மோக்கிங் அலௌடு இல்லைன்னாங்க. இங்கே வந்து பொண்ணுங்க வந்து இங்கே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியுதுங்களா? எந்த அலௌடு இல்லையா சொல்லுவீங்க, நான் வாசல்லே அடிப்போண்டா அப்படின்னு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வச்சுட்டு வர விக்கி போயிருக்கான். இங்கே லாக்கர் ரூம் இருக்குது. இந்த இடத்துலேயே வந்து டிக்கெட்டு கவுண்டர் இருக்குது. வச்சுட்டு வந்தோடனே லாக்கர் ரூம் ஃப்ரீ தானா, வச்சுட்டு வந்தோன்னா நம்ம உள்ளே போகலாம். இந்த மாதிரி க்யூவில் பெருசாக நிற்கிறதுக்கு இதில் வந்து நீங்கள் ஏஎஸ்ஐ சைட்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாங்க, பெட்டர். அமர் சிங் கேட். இங்கே பாருங்கள், அந்த அகழி இது திறக்கிறதுக்காக இந்த பாலம் சங்கிலிலாம் இருக்குது பாருங்கள். இன்னும் இது பெருசாக இருந்திருக்கும், இப்போ வந்து சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே போனோம், பெரிய க்யூ இருக்குங்க. எதுக்கு இந்த க்யூன்னு தெரில. அங்கே வேறு இன்னொரு க்யூ இருக்குது. ஃபாரினர்ஸ் இருந்தால் அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஃப்ரீயாக, அவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம. மற்ற எல்லாரையும் வந்து இது பண்ணுறாங்க. கைடு நீங்கள் வச்சிங்கன்னா கூட அவங்க உள்ளே கூப்பிட்டு போயிடுவான். பாருங்கள், இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. முகலாயர் காலத்து கட்டமைப்பு. கார்விங்ஸ் நிறைய பூ மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கூம்பு மாதிரி எல்லாம் வந்து இங்கே காட்டியிருக்காங்க. அழகாக இருக்குங்க. அமர் சிங் கேட் அப்படின்னு இந்த கேட்டுக்கு பேர். நம்ம உள்ளே போகலாங்க. பாருங்க, வாவ், அழகாக இருக்குங்க. இவ்வளோ மக்கள் வராங்க இது பார்க்குறதுக்கு. ரெட் ஃபோர்ட்டுனும் இதை அழைக்கிறாங்க. நிறைய அறைகள், நிறைய விஷயங்கள் இந்த ஃபோர்ட்டில் இருக்குங்க. முதல் பானிபட் போருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து முகலாயர்கள் வந்து
கட்டிடங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அக்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா விரிவுபடுத்தி நல்லா கட்டியிருக்காரு. ஹுமாயூன் இங்கே தான் வந்து பதவி ஏற்றிருக்காரு, முடிசூடப்பட்டிருக்காரு. பாருங்க, இங்கே பாருங்க, அந்த செங்கல் மேலே செம்மண் வச்சு பூசியிருக்காங்க. இப்படி தான் வந்து இந்த கோட்டை இருந்திருக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்த அங்கே பார்க்குற அந்த ரெட் சாண்ட்ஸ்டோன் அதை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்லாண்டிங்காக ஏறுற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், கோட்டை மதில் சுவர், ரெண்டாவது கட்டம் மதில் சுவர். இது கோட்டைக்குள்ளே வர வழி. இது தாங்க ஜஹாங்கீர் மஹால், அக்பரி மஹால்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்பர் வந்து அவங்களுடைய ரஜபுத்திர மனைவிகளுக்காக கட்டின ஒரு இடம். ஆனால் இதை ஏன் ஜஹாங்கீர் மஹால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் யூஸ் பண்ண தொட்டி, குளியல் தொட்டி. அது வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டதுனால இந்த இடத்துக்கு ஜஹாங்கீர் மஹால் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அது அப்படியே வந்து பின்பற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது அக்பர் கட்டின ஒரு சர்வைவிங்கில் இருக்கிற ஒரு கட்டிடங்களில் இது ஒரு முக்கியமான கட்டிடம். நாம் போய் பார்க்கலாம். ஆனால் ஜஹாங்கீருக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. இது அக்பர் கட்டினதான். இங்கே பாருங்கள், ஜஹாங்கீரோடைய பாத் டப், ஜஹாங்கீரோடைய ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெர்ஷியனில் வந்து பார்த்திங்கன்னா இது எழுதப்பட்டிருக்கு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க, ஹவுஸ் இ ஜஹாங்கீர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரோடைய பாத் டப் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மோனோலித், சிங்கிள், ஒரு கல்லில் செதுக்கப்பட்டது. ஒரு வார சூச்சுன்னு சொல்லியிருந்தார், பார்த்தா அணில் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க விடுவாருன்னு நினைக்கிறேன். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்பரோடைய கோர்ட் யார்டில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பல இடத்துல வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் இதை இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதனால தான் இந்த மஹாலுக்கு வந்து ஜஹாங்கீர் மஹால்னு பேர் வந்திருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவர் மேலே ஏறி போகணும், ஏறி போய் உள்ளே போய் உட்காரணும். இதை பார்த்தாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி லக்ஸூரியஸாக நல்லா இருக்குது. பெரிய ஸ்விம்மிங் பூலோட இந்த மாதிரி ஒரு காஃபி கப் மாதிரி அதில் உள்ளே போய் உட்காந்தா நல்லா தான் இருக்கும். இப்போ உள்ளே போகிறாங்க. மேலே பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டி ஜன்னல். மேலே ஒரு குட்டி ஜன்னல், கீழே வழி. இது வந்து ரஜபுத்திர மனைவிகளுக்காக அக்பர் கட்டின ஒரு மாளிகை அப்படின்னு சொல்லணும். வாவ், செம்மையாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. வாவ், உள்ளே போகலாம் நம்ம. இங்கே பாருங்கள், தாமரை கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்து ஸ்டைலில் இருக்க மாதிரி இங்கே நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரஜபுத்திர மனைவிகள் இங்கே இருந்திருக்காங்கல்ல. வாவ், அழகாக இருக்குங்க. அந்த கதவுகள்லாம் பாருங்கள். இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள்,
தூண்கள்லாம் பாருங்கள், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே எல்லாம் நடந்து போகலாம். இங்கே அறைகள் இருக்குது, நிறைய அறைகள்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். அது இந்த மொகலாய ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ரொம்பவே வித்தியாசமாக தாங்க இருக்குது. அருமையாக இருக்குங்க. இந்தியாவிலே வந்து நிறைய மன்னர்கள், நம்ம மன்னர்கள்லாம் ஆண்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய அரண்மனைகள்லாம் நிறைய நமக்கு வந்து கிடைக்கல. ஆனால் இங்கே டெல்லியில் வந்து டெல்லி சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து இந்த இடம்லாம் அப்படியே இருக்குது. அதனால் நம்மளுக்கு தெரிய வருது அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு. இது முகலாயர்களுக்கு அப்புறமா வந்து மராத்தா மன்னர்கள் வந்து இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த இடத்துல ஆட்சி புரிந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பிரிட்டிஷ் கையில் போயிருக்கு. அதுக்கப்புறமா இப்போது இந்தியன் கவர்மெண்ட் இந்த இடத்த பார்த்துட்ருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. அடுத்த இடத்துக்குள்ளே போகிறோம். பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். செங்கல் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு பூச்சி இருக்குது. அதாவது சிமெண்ட் மாதிரி ஏதோ ஒரு கலவை மாதிரி அந்த காலத்தில் கலவை இருக்குது. இங்கே பாருங்க, இந்த தூண் பாருங்களேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்குங்க கார்விங்லாம். இதுதான் அந்த ரெட் கலர் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அற்புதம். இது ஒரு குளியல் தொட்டி மாதிரி இருக்கு. இங்கே ஜோதாபாய் இந்த துளசி மாடம்லாம் வச்சு இங்கே வழிபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரஜபுத்திர மனைவிகளுடைய ஒரு மாளிகை. இங்கேருந்து பாருங்க, இந்த ஜன்னல்லேருந்து தாஜ்மஹால் தெரியுது பாருங்க. சூப்பருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோம்நாத் கேட் அப்படின்னு ஒரு கேட் இருக்குங்க. இந்த கிளாஸ் டோருக்குள்ளே இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல், அதுக்கப்புறமா வந்து ஒரு வரலாறு இருக்குது. இது வந்து உண்மையான பேர் வந்து கஜினி கேட். இதை 1842 லார்ட் ஹெலன் ப்ராட் அப்படின்ற கவர்னர் ஜென்ரல் வந்து இதை கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து சோம்நாத் கோயிலில் இருந்த கேட்டு, இந்த கஜினி வந்து கொண்டு போயிட்டாரு, அதை நாங்கள் இந்துக்களுக்காக 800 வருஷம் கழித்து கொண்டு வந்திருக்கோம், அந்த இன்சல்ட்டை துடைக்கிறதுக்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலே இது வந்து சோம்நாத் கோயிலேருந்து கேட்டே கிடையாது. இது கஜினி காலகட்டத்தில் செஞ்ச ஒரு கேட்டு. சாண்டில்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை, ஆனால் சாண்டில்வுட்டும் கிடையாது. இது வந்து நார்மலான ஒரு வுட்டு அப்படின்னு சொல்லப்படுது, கஜினி காலத்து வுட்டு. ஸோ அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, இந்துக்களுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்காக இதை அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே அப்படியே வந்து இந்த மஹால், ஷாஜஹான் மஹால், அதுக்குள்ளே நம்ம போகலாம். ஷாஜஹான் மஹால், இவர் வந்து இங்கே வெள்ளையாக கட்டியிருக்காருங்க. என்னடா நீங்கள் எல்லாம் ரெட் கலரில் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி இவர் ஒயிட் கலரில் இங்கே ஒரு மஹால் கட்டியிருக்காரு, கஸ் மஹால். கார்விங்லாம் பாருங்கள், ஃப்ளவர்ஸ். நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட மாஸ்கில் இருக்க மாதிரியான ஒரு இது. நல்லா இருக்குங்க இந்த இடத்துல கார்விங்லாம். மேபி இங்கேருந்து தான் அவர் தாஜ்மஹாலை பார்த்துட்டே இருந்திருப்பாரோ நம்ம. இங்கே பாருங்க, இந்த வழியா ஜன்னல் வழியா தாஜ்மஹால். இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ அழகாக தாஜ்மஹால் தெரியுது பாருங்கள். வாவ், ஐ திங்க் இங்கேருந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி ஷாஜஹான் இங்கேருந்து பார்த்து அந்த இடத்துல ஒரு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு கட்டியிருப்பார் போல். இந்த இடம் தாங்க, இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹான் வந்து 8 ஆண்டுகள் வந்து சிறை இருந்திருக்காரு. சிறை இருந்து இந்த இடத்துல பார்த்து தாஜ்மஹாலை இந்த வழியாக வந்து பார்த்தே வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறமா வந்து அவரை படகுல கொண்டு போய் தாஜ்மஹாலில் வச்சு புதைச்சிட்டாங்க. இந்த இடம் அதுக்கப்புறமா இந்த மஹால் எல்லாமே வந்து கனெக்டடாக இருந்திருக்கு. இவர் எல்லா இடத்துக்கும் இந்த இடத்துலலாம் வந்து இருப்பார் இந்த சிறை இருந்த காலகட்டத்தில். இதுதான் வந்து தலைநகராக இருந்து ஆண்டுட்டு இருந்தாங்க முகல் எம்பரர். அந்த இடத்தோடைய பேர் வந்து முத்தமான் புர்ஜ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த இடத்துக்கு உள்ளே போகிற மாதிரி இப்போ அவங்க வந்து இது பண்ணல, அலோவ் பண்ணல. அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், கார்விங்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். வாவ், இங்கே ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது, ஃபவுண்டெயின் மாதிரி தண்ணி தொட்டி மாதிரி இருந்திருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து ஷாஜகான் வந்து அவருடைய கடைசி ஆண்டுகளில் இருந்திருக்காரு. இந்த மசூதி வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் அவருடைய பர்சனல் யூஸ்க்காக வச்சுருந்தாராம். சின்ன மசூதி,
நோ கார்விங், நோ எந்த ஒரு இதுவும் அதுக்குள்ளே இருக்காதான். ஒயிட் மார்பிளில் அதை செஞ்சுருக்காங்க. ஓ வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அற்புதமாக இருக்குங்க இந்த இடம். இங்கே பாருங்க இவ்வளோ மக்கள். அங்கே பெர்ஷியனில் வந்து கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு. அங்கே பாருங்க, அது ஏதோ ஒரு வழி, அது என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் பார்க்கலாம். இங்கேருந்தான் தாஜ்மஹால் தெரியுதுங்க. ஏதோ அழுக்காக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது தாஜ்மஹால். ஷாஹி ஹம்மாம், இது வந்து குளியலிடம்ங்க. அக்பர் வந்து இதை கட்டியிருக்காரு, ஷாஜஹான் வந்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்காரு. ஆற்றுலேருந்து தண்ணியை வந்து கொண்டு வந்து ஒரு ஃபைனஸ்ட்டு ஹம்மாம், இந்த குளியல் இடம், குளியல் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய ஃபாரினர்ஸ், ஹிஸ்டோரியன்ஸ்லாம் இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹம்மாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட குடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இங்கே தண்ணி. அப்போது ரிவர் வாட்டர். இது ஷாஜகான் குடிச்சே இருந்திருக்காராம். இங்கே பாருங்கள், மேலே ஏறி கீழே இறங்குது. இந்த இடத்துலேருந்து ராஜா த ஐயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து அப்படியே வந்து இங்கே ஏதாச்சும் நிகழ்வுகள் நடக்கும், அதை வந்து கண்காணிப்பார், பார்ப்பார். அதோ தாஜ்மஹால். அந்த பக்கம் இவருடைய மசூதி, ஷாஜஹானோடைய பர்சனல் மசூதி. அவர் சிறை இருந்த, அவர் வாழ்ந்த அந்த ஒயிட் மஹால் இடங்கள். ஒரு மசூதிங்க, ப்ரைவேட் மசூதி. அப்படியே இந்த தரை அப்படியே சில்லுன்னு இருக்குங்க, வெறும் காலில் படுறதுக்கு. இங்கே ஒரு ஃபவுண்டைன். இந்த ஃபவுண்டைனுக்கு வர எல்லா தண்ணி எல்லாமே அந்த ஹமாம் வழியாக தான் வந்திருக்கு. இந்த மஸ்ஜித்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லேடிஸ்க்காகவே, இங்கே அரண்மனையில் இருக்கிற லேடிஸ்க்காகவே இது வந்து இந்த மஸ்ஜித்தை வந்து கட்டியிருக்காங்க, அவங்க தொழுகிறதுக்காக. இது தர்பாராக இருக்குங்க, கோர்ட். பாருங்க, ஜான் ரசல் கால்வின்ஸ் அவருடைய சமாதி எந்த இடத்துல கட்டியிருக்காங்க பாருங்க. நீ உங்ககிட்ட பவர் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் சமாதி கட்டலாம். வாவ், இங்கேருந்து இந்த கோர்ட் எப்படி தெரியுது பாருங்க, இந்த மண்டபம். இது பேர் திவானி ஹம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மக்கள் வந்து இங்கே கூடுறதுக்கான ஒரு ஹால், ஒரு தர்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஷாஜஹான் இதை கட்டியிருக்காருங்க. பிரம்மாண்டமாக இருக்கு. பிரிட்டிஷ் பீரியட் கெனான், பீரங்கி, பிரம்மாண்டமாக இருக்கு. பாருங்க என்ன டிசைனில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த திவானி ஹம்
அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. அந்த ஒயிட் ஏரியாவில் வந்தாங்க ஷாஜஹான் வசித்த இடங்கள். அங்கே வந்து அவர் வந்து சிறை இருந்திருக்காரு. அங்கேருந்து தான் தாஜ்மஹாலை பார்த்துருக்காரு. இது ரெட் ஃபோர்ட். இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை ரெட் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஃபோர்ட்டில் இவர் கட்டின இடம் மட்டும் ஒயிட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த ரெட் ஃபோர்ட், ஆக்ரா ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டை பற்றியான முழு விவரங்கள், வரலாறு, இங்கே இருக்கிற இடங்கள், இங்கே ஷாஜஹான் கூட என்ன கனெக்ட் இருக்குது, அக்பர் கூட என்ன கனெக்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுகள், அது அனைத்தும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தால் இது வந்து உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.